இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாவற்றையும் யெகோவாயிரே பார்த்துக் கொள்ளுங்கப்பா. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமென் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து அதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். சங்கீதம் 23:6 கூட நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்போ நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நம்மளை வரும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபாசனத்தண்டை கிட்டிச் சேருங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் முதலாவது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
அது தொடர்ந்து நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கே சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். மலைகளும் பர்வதங்களும் நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள், நாம் வைத்திருக்கிற பொருள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மனிதர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அல்லது நம்முடைய படிப்பு திறமைகள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டுவிடும். நன்றாய் படித்து திறம்பட அறிவு உள்ளவர்கள் வேலை இல்லாமல் சுற்றித் திரிகிறதை நாம் பார்க்கிறோம். வேலை கிடைத்தாலும் அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற சம்பளம் இல்லாமல் அவர்கள் தள்ளாடுகிறதை பார்க்கிறோம். அதைப்போல நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள், நம்ம எதிர்காலம் முழுவதும் இவர்தான் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை நடத்துவார், நமக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் நம்பி இருந்தவர்கள் நம்மளை கைவிட்டு போனாலும், நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறார். கிருபை என்பது ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கருணை என்றெல்லாம் சொல்லலாம். எனவே எந்த மனுஷன் மனுஷி நம்மளை கைவிட்டாலும், நம்மளை விட்டு விலகி போனாலும், ஆண்டவருடைய கிருபை என்னும் தயவு நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் கைவிடப்படுகிறாள். தன் புருஷனாகிய ஆபிரகாமை நம்பி அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வேறு எதையுமே அவள் நம்பவில்லை. ஆபிரகாம் தன்னையும் தன் மகனையும் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவான், நமக்கு எந்த குறையும் இருக்காது என்று நம்பி இருந்தாள். ஒரு நாள் காலை வேளையிலே ஆபிரகாம் அந்த ஆகாரையும் அவளுடைய மகனையும் அழைத்து ஒட்டகத்து மேல் ஏற்றி, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டான். எங்கே போகிறது, யாரிடம் போவது தெரியாது. ஆனால் ஆபிரகாம் அவர்களை கைவிட்டு விட்டான். அவர்கள் ஆகாரும் அவருடைய மகனும் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள், உதவியற்றவர்களாக. ஆகாரம் இன்றி, தண்ணீரின்றி தவித்து மரணத்துக்காக போராடி கொண்டிருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நீங்கள் நம்பியிருந்த உங்களுடைய எஜமான் அல்லது உங்களுடைய வேலை, அல்லனா நீங்கள் நம்பியிருந்த பெரிய மனிதர்கள், ஏன் உன் தாயும் தகப்பனும் கூட கைவிட்டிருக்கலாம். அது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் ஒரு அனாதையைப் போல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். உதவியற்ற நிலைமையிலே, உணவின்றி, நல்ல வேலையின்றி, நல்ல வஸ்திரமின்றி, இருப்பிடம் இல்லாமல், தஞ்சம் இல்லாமல் அலைந்து அலைந்து இன்றைக்கு அலுத்து போய் வாழ்க்கையே போதும் என்று நினைத்து
மரணத்தை கூட தேடிக்கொண்டிருக்கலாம். ஆகார் அப்படித்தான் மரணத்தை தேடினார். தன் பிள்ளை ஒரு பக்கம் மரிப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு அவர்களை நோக்கி வருகிறது. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய் என்று கேட்க, அவள் தன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் அங்கே சொல்லுகிறாள். என் பிள்ளைக்கு ஒருவேளை ஆகாரம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, என் பிள்ளை மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறது, மரணத்தின் தருவாயில் இருக்கிறது, நான் ஏன் வாழ வேண்டும்? அந்த பிள்ளையினுடைய அங்கலாய்ப்பை, வேதனையை, அழுகுரலை என்னால் கேட்க முடியவில்லை. ஆகையினால் நானும் மரித்து விடலாம் போல இருக்கிறது என்று சொல்லி கதறுகிறாள். ஆண்டவர் சொன்னார், நீ நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர், ஆகாரே, உன் அருகிலேயே பார், ஒரு நீரூற்று இருக்கிறது என்று அவளுக்கு சொல்லுகிறாள். அதே போல அந்த நீரூற்றை கண்டார். ஆனந்தம் பொங்கினது. குடித்தாள். தன் மகனையும் குடிக்க தாகம் தீர்த்தாள். இன்று வரைக்கும் அந்த ஜீவ ஊற்று வற்றாததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள், வேலைகள், உயர்வுகள், பணம், பதவி எல்லாம் உன்னை கைவிட்டு போனாலும் என் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று. அந்த கிருபை ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும். ஆகாருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் அற்புதம் செய்வார். எனவே ஆண்டவருடைய கிருபைக்காக நீங்கள் அவரண்டே கிட்டிச் சேர வேண்டும் என்று எபிரேயரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் கிட்ட சேர வேண்டுமா? 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் அப்படி சொல்லுகிறது, கிருபாசன தண்டையிலே கிட்டிச் சேருங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கென்று. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை நம்பி அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை உயர்த்துவார், என் தேவைகளை சந்திப்பார் என்று நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தாழ்மையோடு கூட, ஆண்டவரே என்னையும் நினைத்தருளும், எனக்கும் கிருபை பாராட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் எனக்கு விடுதலையை தாரும், எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டார்கள், நீங்கள் கைவிடாமல் என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். அவருடைய கிருபை விலகாமல் உங்களை காத்துக்கொள்ளும், அது நடத்தும். அந்த கிருபை உங்களை உயர்த்தும், ஆச்சரியமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் அதை நிச்சயப்படுத்துகிறேன். எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது பேசப்பட்ட அந்த வார்த்தையின்படி எத்தனையோ மனிதர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தால் உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து, உம்முடைய கிருபை அவர்களுக்கு வழிகாட்டி, அவர்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் ஊற்றை காண்பித்தரல வேண்டும்படியாக செபிக்கிறோம். இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வாதத்தை தோன்றச் செய்வீராக, அற்புதத்தை தோன்றச் செய்வீராக. அதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் தாம் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.